இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தை நாம் கேட்கின்ற பொழுது வெறும் கதை நாயர்களின் பெயர்கள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்விற்கான இறை சிந்தனை எங்கு இருக்கிறது என்று எம்மிலே எண்ண தோணலாம். ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் இந்த தலைமுறை பட்டியலின் வாயிலாக 3 கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். முதலிலே இயேசு யார் என்பதையும், இரண்டாவது இயேசுவினுடைய பணிவாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதையும், மூன்றாவது இயேசு எப்படி இந்த உலகிலே அவருடைய பணி இருக்க போகிறது என்பதை பற்றியும் எடுத்துரைக்கிறது. முதலிலே இந்த இயேசு யார் என்கின்ற ஒரு கேள்வி. மத்தேயு நற்செய்தியாளர் யூத கிறிஸ்தவர்களுக்கு தன்னுடைய இந்த நற்செய்தியை எழுதுகிறார். யூத கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை மீட்பர் என்பவர் தாவீதின் வழிமரபினராகவும் யூத குலத்தில் பிறந்தவராகவும் இருப்பார் என்பதே அவர்களின் நம்பிக்கை. அதற்கு பதிலளிப்பதாக அமைந்திருப்பதுதான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். தொடக்க நூல் புத்தகம் 49வது அதிகாரம் 10வது இறைவசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அரசுரிமை உடையவர் வரும் வரை, மக்களினங்கள் அனைவரும் அவருக்கு பணியும் வரை, அவர்கள் அந்த யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் அழியாது. இந்த வார்த்தைகளை மெய்ப்பிக்கிற வரையில்தான் இயேசு கிறிஸ்து தாவீதின் வழிமரபினரே யூத குலத்திலே பிறந்தார் என்பதை இன்றைய நாளினுடைய இந்த தலைமுறை பட்டியல் நமக்கு கற்பிக்கின்றது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவில் எப்படி இந்த உலகிலே அவருடைய பணி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, யூத மக்கள் பலவிதமான அடிமைதனங்களே வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் வெறுமனே விடுதலைக்காக மட்டுமல்ல, மாறாக முழுமையான நிறைவான வாழ்வை வாழ அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்த பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவு அந்த தலைமுறை பட்டியலின் ஒரு உச்சமாக நிற்பதனால் இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு முழுமையான மீட்பளிக்கக்கூடிய இறைவன் என்கிற இரண்டாவது செய்தியை கொடுக்கிறது. மூன்றாவது, இந்த தலைமுறை பட்டியல் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பணி வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பார்க்கிற பொழுது, யூத மரபிலே தலைமுறை பட்டியல்களிலே பெண்களின் பெயர்கள் வழக்கமாக இடம்பெறாது. ஆனால் இந்த நாளிலே 5 பெண்களின் பெயர்கள் அதிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த 5 பெண்கள் தாமாராக இருக்கலாம், உரியாவின் மனைவி பெத்ஷெபாவாக இருக்கலாம், மற்றும் பல 4 பெண்மணிகள் இருக்கிறார்கள். அடுத்ததாக அன்னை மரியாள் இருக்கிறார். அன்னை மரியாளை தவிர மற்ற 4 பெண்களும் பாவிகள். அந்த 4 பெண்களும் யூத சமூகத்திலே அவர்கள் ஓரம் கட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த பகுதியானது நமக்கு கொடுப்பது இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்விலே இந்த சமூகத்திலே யார் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்களோ, இந்த சமூகத்திலே யார் யாரெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இல்லாமல் இருந்தார்களோ, அவர்கள் அனைவருக்குமே இயேசு கிறிஸ்து மீட்பராக வரவிருக்கிறார் என்கிற ஒரு உன்னதமான செய்தியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மூதாதையரின் பட்டியலை இன்று நாம் ஏன் படிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிற பொழுது, ஒரு மரத்தினுடைய வேர் இல்லாமல் அந்த மரம் கனி தருவதில்லை. அதே போல நம்முடைய குடும்ப வாழ்விலும் கூட நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு விட்டு சென்றவைதான் நாம் கடைபிடிக்கக்கூடிய நல்ல பழக்கங்களாக இருந்தாலும் சரி, நமது நம்பிக்கையுள்ள கிறிஸ்துவ வாழ்வாக இருந்தாலும் சரி. இன்றைய நாளிலே நமது மூதாதையர்களை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளவும், அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த நல்ல பாடங்களை நினைத்து இறைவனுக்கு அவருக்கு நன்றி சொல்லவும், அவர் வழிகளிலே நற்பண்புகளிலே நாம் வளரவும் வேண்டிய அருளுக்காக ஜெபிப்போம்.